ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம டெய்லி லைஃப்பில் ரொட்டீனாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் அண்டு ஃப்ரேசஸ் பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் 2 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே இருக்க கான்வர்சேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட், கேன் யூ ஹெல்ப் வித் ஹோம்ஒர்க்? நீங்கள் வீட்டு பாடத்திற்கு உதவ முடியுமா? இதை இப்படியும் கேட்கலாம். கேன் யூ ஹெல்ப் மீ வித் ஹோம்ஒர்க் அப்படின்னா, நீங்கள் எனக்கு வீட்டு பாடத்திற்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறது. ஓகேங்களா? இப்போ இதுக்கு செகண்ட் எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஷுவர், ஐ கேன் அசிஸ்ட். வாட் சப்ஜெக்ட் இஸ் இட்? நிச்சயமாக என்னால் உதவ முடியும். அது என்ன பாடம்? இப்போ ஐ கேன் அசிஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் அசிஸ்ட் பண்ண முடியும், அதாவது உதவ முடியும், ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? கேன் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, கேன்ற மாடல் வந்து முடியும் அப்படின்னு எபிலிட்டி சம்மந்தமாக பேசும்போது கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறமேட்டு வாட் சப்ஜெக்ட் இஸ் இட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சப்ஜெக்ட் அது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இட் இஸ் மேத். குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்ளம் டு மீ? இப்போ இந்த இடத்துல இட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அப்படி போட்டிருக்கோமா? இப்போது ஒரு ப்ரொனவுனில் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருந்தோம்னா அதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே இது ஒரு நவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ராம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பேருக்கு அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருந்தோம்னா அது வந்து பொசஷனை குறிக்கும். ராம் உடையது அப்படின்ற மாதிரி பொசஷன் குறிக்கும். இது வந்து இட் அப்பாஸ்ட்ரஃபி எஸ், ஷீ அப்பாஸ்ட்ரஃபி எஸ் அப்படிலாம் போட்டோம்னா இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல குட் யூ எக்ஸ்பிளைன் திஸ் ப்ராப்ளம் டு மீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி கேன் யூஸ் பண்ணோம், இந்த இடத்துல வந்து குட் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் வந்து இன்னும் பொலைட்டாக கேட்கணும், இன்னும் பணிவாக ரெஸ்பெக்டோட கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் குட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? குட் யூ எக்ஸ்பிளைன், அதை வந்து விளக்க முடியுமா? என்ன விளக்கணும்? திஸ் ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளத்தை யாருக்கு விளக்கணும்? டு மீ, எனக்கு. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ராப்ளமை எனக்கு விளக்க முடியுமா? ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, அப்சல்யூட்லி I could show some examples to make it clearer. What, sorry, will that work for you? நிச்சயமாக உதாரணங்கள் சிலவற்றை காட்டி மிக தெளிவாக சொல்ல முடியும். அது உங்களுக்கு உதவுமா அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணியிருக்காங்க மறுபடியும். ஓகேங்களா? இப்போது அப்சல்யூட்லி அப்படின்னா நிச்சயமாக, கண்டிப்பாக, முற்றிலும் அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் வரும். இப்போது ஐ குட் ஷோ சம் எக்ஸாம்பிள்ஸ் டு மேக் இட் கிளியரர். அப்போது இப்போ அவன் கேட்டதை தெளிவுபடுத்துறதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸை காட்ட முடியும், காட்டி அதை இன்னும் தெளிவுபடுத்த முடியும் அப்படின்ற அர்த்தத்தில் சொல்லியிருக்காங்க. வில் தட் ஒர்க் ஃபார் யூ? அப்போது இந்த இடத்துல அந்த தட் இருக்குது பார்த்தீங்களா, அதை எதை டினோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து சொல்கிறாள்ல, அதாவது அந்த எக்ஸாம்பிள்ஸ் காட்டி உங்களை இன்னும் தெளிவுபடுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டீச்சிங் டெக்னிக்கை அந்த தட் வந்து டினோட் பண்ணுது. ஓகேங்களா? அந்த எக்ஸாம்பிள்ஸ் காட்டி சொல்லிக் கொடுக்க போகிற அந்த முறை உங்களுக்கு ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு அந்த பையன், எஸ், தட் வுட் பி கிரேட். வில் யூ பி அவைலபிள் லேட்டர் டுடே? அப்போ இந்த இடத்துல தட் வுட் பி கிரேட் அப்படின்றது அந்த எக்ஸாம்பிளை வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அந்த முறை வந்து ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அது அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னென்னா, அந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்க போகிறாங்கல்ல, அந்த முறை வந்து ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வில் யூ பி அவைலபிள் லேட்டர் டுடே? இன்னையோட பிற்பகுதியில் நீங்கள் அவைலபிளாக இருப்பீங்களா அப்படின்றது திரும்ப கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அந்த பொண்ணு எப்படி ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஐ ஷுட் பி ஃப்ரீ இன் த ஈவினிங். வாட் டைம் மே ஐ கம் ஓவர்? நான் ஈவினிங், அதாவது அந்த சாயங்கால நேரத்தில் வந்து நான் ஃப்ரீயாக இருக்கணும், எந்த நேரத்தில் நான் வரலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ஐ ஷுட் பி ஃப்ரீ இன் த ஈவினிங் அப்படின்னா நான் வந்து ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கணும், அதாவது இந்த இதை பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு நம்ம ஷுட் பி அப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ ஈவினிங்கில் நான் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி ஐ ஷுட் பி ஃப்ரீ இன் த ஈவினிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இருந்தாலும் உங்களுக்கு எந்த டைமில் நான் வரணும், வாட் டைம் மே ஐ கம் ஓவர், நான் எத்தனை மணிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அவன் எப்படி ஆன்சர் பண்ணுறான்னு பாருங்கள். அரௌண்ட் 7 PM. வுட் தட் பி கன்வீனியன்ட்? இந்த இடத்துல அரௌண்ட் 7 PM அப்படின்றது வந்து அரௌண்ட்னா வந்து அப்ராக்சிமேட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 7 PM அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 மணிக்கு அப்படின்னு சொல்லுவோமா, அதை வந்து அரௌண்ட் 7 PM. வுட் தட் பி கன்வீனியன்ட்? மாலை சுமார் 7 மணி அளவில் அது வசதியாக இருக்குமா? அப்போ இந்த இடத்துல வுட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குட், வுட் அதெல்லாம் வந்து நம்மளோட வயசு ஜாஸ்தியாக இருக்கவங்க, இல்லைனா இன்னும் ரெஸ்பெக்டாக சொல்லணும் அப்படின்னு நினைக்கும் போது குட், வுட்லாம் யூஸ் பண்ணுவோம். கேன் வந்து நம்ம சும்மா ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது அந்த மாதிரி பேசும்போதெல்லாம் நம்ம வந்து கேன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், தட் ஒர்க்ஸ் ஃபார் மீ. ஷால் வி மீட் அட் யுவர் பிளேஸ்? இப்போ இந்த இடத்துல தட் ஒர்க்ஸ் ஃபார் மீ அந்த இதில்
தட் வந்து எதை சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 மணிக்கு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த 7 மணி வந்து எனக்கு சரியாக இருக்கும், அது வந்து எனக்கு ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஷால் வி மீட் அட் யுவர் பிளேஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து உங்கள் இடத்தில் சந்திக்கலாமா. ஷால் அப்படின்றது வந்து ஷாலும் வில்லும் வந்து சேம் ஒரே மாதிரி தான் வரும். ஆனால் ஷால் வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஷால் ஐ அப்படின்றதுக்கும் ஷால் வி அப்படின்றதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. வில்லெல்லாம் மற்றதுக்கு எல்லாத்துக்குமே ஐக்குமே வில் வி அப்படின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஷால் வந்து இந்த ரெண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஷால் ஐ, ஷால் வி. ஓகேங்களா. ஷால் வி மீட் அட் யுவர் பிளேஸ் அப்படின்னா உங்கள் இடத்தில் சந்திக்கலாமா அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு அவனோட ஆன்சர் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆக்சுவலி இட் மைட் பி பெட்டர் இஃப் வி மீட் அட் த லைப்ரரி. ஷால் வி கோ தேர் இன்ஸ்டட். நிஜமாகவே நூலகத்தில் சந்திப்பது சிறந்ததாக இருக்கலாம், அதற்கு பதிலாக அங்கு செல்லலாமா. அதாவது அந்த பொண்ணு என்ன கேட்டாங்க, உங்கள் பிளேஸில் வந்து மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்க. ஓகேங்களா. அதுக்கு இவன் என்ன சொல்லியிருக்கான்னா, இட் மைட் பி பெட்டர் இஃப் வி மீட் அட் த லைப்ரரி. நூலகத்தில் சந்திப்பது சிறந்ததாக இருக்கலாம். அதாவது அவன் வந்து ஒரு பாசிபிளாக சொல்கிறான். இப்போ வந்து அவன் இங்கே தான் சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லலை, லைப்ரரியில் மீட் பண்ணுறது வந்து பெட்டராக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டெசிஷன் வந்து உங்களுக்கு ஓகேயா, அங்கே போகலாமா அப்படின்ற மாதிரி அடுத்து கேட்டிருக்காங்க. ஷால் வி கோ தேர் இன்ஸ்டட். அந்த இன்ஸ்டட் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவள் கேட்டான் இல்லையா, அந்த கொஸ்டினுக்கு பதிலாக இதுக்கு, அதாவது உங்கள் பிளேஸில் மீட் பண்ணலாமான்னு கேட்டாங்கல்ல, அந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு பதிலாக லைப்ரரி போகலாமா அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இன்ஸ்டட் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதுக்கு அந்த பொண்ணு, ஷார் வி கேன் மீட் அட் த லைப்ரரி, ஷுட் ஐ பிரிங் எனிதிங். சரி, நூலகத்தில் சந்திக்கலாம், நான் ஏதாவது கொண்டு வர வேண்டுமா. அப்போ வி கேன் மீட் அட் த லைப்ரரி. அப்போ இந்த இடத்துல வி கேன், இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், முடியும், அதாவது அந்த எபிலிட்டி சம்மந்தமாக பேசும்போது கேன்ற மாடல் வேர்ப் யூஸ் பண்ணலான்ட்டு. இப்போ இந்த இடத்துல அட் த லைப்ரரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை சொல்லும்போது நம்ம வந்து அட் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்டாக ஒரு பிளேஸில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. இங்கே அட் த லைப்ரரிங்கும் போது லைப்ரரிக்குள்ளே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்து பாருங்கள், ஷுட் ஐ பிரிங் எனிதிங். ஏதாவது கொண்டு வர வேண்டுமா, அதாவது நான் வந்து ஏதாவது கொண்டு வரணுமா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஐ ஷுட் பி அப்படின்னு சொல்லும்போது இதை நான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும். இப்போ இந்த இடத்துல கொஸ்டின் ஸ்ட்ரக்சராக மாற்றிருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ ஃபஸ்ட்டு ஐ ஷுட் பி அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ஐ சப்ஜெக்ட், ஷுட் வந்து மாடல் வேர்ப், பி வந்து மெயின் வேர்பாக இருந்தது. அடுத்து அதே இதை நம்ம கொஸ்டினாக கேட்கணுங்கும் போது ஷுட் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து மெயின் வேர்ப் பிரிங் வந்துருக்கு பாருங்க. நம்ம கேள்வி வாக்கியம்னாலே எப்படி இருக்கணும்னு பார்த்தோம், ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அது கேள்வி வாக்கியம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. அப்போ இந்த இடத்துல ஷுட் ஐ பிரிங் எனிதிங் அப்படிங்கும்போது நான் ஏதாவது கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அந்த பையன், நோ யூ டோன்ட் நீட் டு பிரிங் எனிதிங், மே ஐ கான்டாக்ட் யூ இஃப் ஐ ஹாவ் மோர் கொஸ்டின்ஸ் பிஃபோர் வி மீட். இல்லை, நீங்கள் எதையும் கொண்டு வர வேண்டியதில்லை, சந்திப்பதற்கு முன் எனக்கு மேலும் கேள்விகள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளலாமா. இந்த இடத்துல யூ டோன்ட் நீட் டு பிரிங் எனிதிங். இப்போ இந்த இடத்துல எதுவுமே கொண்டு வர வேணாம், இப்போ நம்ம நெகட்டிவாக சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது எனிதிங் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேங்களா. எனி, சம் அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்போ நம்ம நெகட்டிவாக எதுவும் கொண்டு வர வேண்டாம் அப்படிங்கும்போது இங்கே எனிதிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல டோன்ட்ன்றது என்னது, டூ ப்ளஸ் நாட்டை தான் வந்து நம்ம டோன்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. அடுத்து மே ஐ கான்டாக்ட் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கிளாஸ்க்குள்ளே போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம டீச்சர் என்ன கேட்போம், மே ஐ கம் இன் அப்படின்னு கேட்போமா. அப்போ என்ன அர்த்தம், உள்ளே வரலாமா அப்படின்னு ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம மே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அதே மாதிரி மே ஐ கான்டாக்ட் யூ, உங்களை தொடர்பு கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறோம். ஓகேங்களா. எப்போ தொடர்பு கொள்ளலாமா, இஃப் ஐ ஹாவ் மோர் கொஸ்டின்ஸ் பிஃபோர் வி மீட். அதாவது நம்ம மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் உங்களை தொடர்பு கொள்ளலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இப்போ மே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ரெக்வெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். மேக்கு வந்து நிறையா யூசேஜ் இருக்குது, அதெல்லாம் அந்தந்த யூசேஜ் வரும்போது பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்க, நான் வந்து தொடர்பு கொள்ளலாமா அப்படின்றத கேள்வி கேட்குறாங்க. இப்போ இதுலேயும் பாருங்கள், மேன்றது ஒரு மாடல் வேர்ப், அதாவது ஹெல்பிங் வேர்ப், ஐன்றது சப்ஜெக்ட், கான்டாக்ட் அப்படின்றது வேர்பு. ஓகேங்களா. அப்போ ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் நமக்கு சப்ஜெக்ட் இருக்கும்போது அது ஒரு கேள்வியாக மாறுது. இப்போ மே ஐ கான்டாக்ட் அப்படின்னா இப்போ நான் உங்களை தொடர்பு கொள்ளலாமா அப்படின்னு கேள்வி. ஐ மே கான்டாக்ட் அப்படின்னா அர்த்தமே மாறிடும். ஓகேங்களா. இதுக்கு தான் அந்த ஸ்ட்ரக்சரை ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் உங்களுக்கு சப்ஜெக்ட் இருந்தால் அது கேள்வி வாக்கியம் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பொண்ணு, அப்சல்யூட்லி யூ மே டெக்ஸ்ட் எனி டைம், ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். நிச்சயமாக நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் குறுஞ்செய்தி அனுப்பலாம், நான் உதவ மகிழ்ச்சியாக இருப்பேன். இப்போ இந்த இடத்துல அப்சல்யூட்லின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. இப்போ இங்கே யூ மே டெக்ஸ்ட் எனி டைம், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ரெக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டோமா. இப்போ இந்த இடத்துல மே அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாசிபிளாக குறிக்கும்.
இப்போ நம்ம உதாரணமாக மேபி அப்படின்னு சொல்லுவோமா, மேபினா என்ன அர்த்தம், இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அப்படின்ற பாசிபிளாக சொல்லும்போது மேபி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல யூ மே டெக்ஸ்ட் எனி டைம், நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம், பண்ணலாம் அப்படின்ட்டு பாசிபிளாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, யூ மே டெக்ஸ்ட் எனி டைம், அது உங்கள் விருப்பம், நீங்கள் எப்போனாலும் கூப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப். இப்போ இந்த இடத்துல ஐ அப்பாஸ்ட்ரஃபி டபுள் எல் போட்டிருக்குங்களா, இதோட அர்த்தம் வந்து ஐ வில் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஐ வில் பி ஹாப்பி டு ஹெல்ப், நான் உதவ மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம். நெக்ஸ்ட் அந்த பையன் என்ன சொல்கிறான் பாருங்க, தேங்க்ஸ், ஐ அப்ரிஷியேட் யுவர் அசிஸ்டன்ஸ், would you mind if we also study together for the upcoming test? நன்றி, உங்கள் உதவியை நான் பாராட்டுகிறேன், வரப்போகும் தேர்வுக்கு நாம் சேர்ந்து படித்தால் உங்களுக்கு தொந்தரவாக இருக்குமா? இப்போது இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணுறதை பற்றி பேசியாச்சு. அப்போது கான்வர்சேஷன் நல்லா பில்ட் ஆகுது அப்படிங்கும்போது இதை ஃப்யூச்சர்லையும் கண்டினியூஸ் பண்ணலாமா அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஐ அப்ரிசியேட் யுவர் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது உங்கள் உதவியை நான் பாராட்டுகிறேன். ஓகே, வுட் யூ மைண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஒரு விஷயத்தை ரெக்யூஸ்ட் பண்ணுறோம், பொலைட்டாக ரெக்யூஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த வுட் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த வுட் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 3 கண்டிஷன் இருக்குது, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். வுட்டுன்னு சாதாரணமாக யூஸ் பண்ணுறது, வுட் யூ மைண்ட் அப்படின்னு யூஸ் பண்ணோம்னா 2 ஃபார்மேட்டாக இருக்கும். ஒன்று வந்து இஃப் கண்டிஷன் வச்சு வருது, இன்னொன்று வந்து வுட் யூ மைண்டுக்கு அடுத்து ஜெரண்ட் வரும். அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன், இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ இந்த இதில் அந்த வுட் யூ மைண்ட் இஃப் கண்டிஷன் இருந்தால் எப்படின்றத மட்டும் பார்க்கலாம். இப்போ வுட் யூ மைண்ட் அப்படின்னா இருந்தது அப்படின்னா அடுத்து வந்து கண்டிஷன் வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் வுட் யூ மைண்டுக்கு நீங்கள் தொந்தரவாக உணர்வீர்களா, இல்லை உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமா? இப்போ அந்த இஃப் கண்டிஷன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். வி ஆல்சோ ஸ்டடி டுகெதர் ஃபார் த அப்கமிங் டெஸ்ட், வரப்போகும் டெஸ்ட்டுக்கும் நம்ம சேர்ந்து படித்தால் நீங்கள் வந்து தொந்தரவாக ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது இந்த வுட் யூ மைண்ட் அப்படின்னு போட்டு இஃப் கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணோம் என்றால் நீங்கள் வந்து தொந்தரவாக ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லைனா உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நாட் அட் ஆல் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இருக்காது, இல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஐ வுட் பி கிளாட் டு ஸ்டடி டுகெதர், நான் ஒன்றாக படிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். ஐ வுட் பி கிளாட் டு ஸ்டடி டுகெதர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், வாரத்திற்கான படிப்பு அட்டவணையை உருவாக்குவோமா, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் பாருங்கள். வில் வி மேக் அ ஸ்டடி ஷெட்யூல் ஃபார் த வீக். அப்போ இந்த இடத்துல வில் வி மேக்ன்னு இருக்கு பாருங்க. இப்போ இது ஒரு கேள்வி வாக்கியம் அப்படிங்கும்போது ஹெல்பிங் வேர்பு வில்லு, அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து மேக். ஹெல்பிங் வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் சப்ஜெக்ட் இருக்கு. ஓகேங்களா, அப்போ வில் வி மேக் உருவாக்குவோமா, என்ன உருவாக்கணும், எ ஸ்டடி ஷெட்யூல், ஸ்டடி ஷெட்யூலை வந்து உருவாக்குவோமா, எதுக்கு, இந்த வீக், இந்த வாரத்திற்கான ஸ்டடி ஷெட்யூலை வந்து உருவாக்குவோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஐ வுட் பி கிளாட் டு ஸ்டடி டுகெதர் அப்படின்னு இருக்கு. இங்கே வுட்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன் வில் யூஸ் பண்ணாலும் கரெக்டாக தானே இருக்கும், ஏன் வந்து அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வுட்டு வந்து பொலைட்டாக வந்து சொல்கிறதுக்கு ஒரு ரீசன், இன்னொரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்போசிட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்டடி டுகெதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த சேர்ந்து படிக்கக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட அவைலபிலிட்டியை கன்சிடர் பண்ணி சொல்கிறது. ஓகேங்களா, ஐ வுட் பி கிளாட் டு ஸ்டடி டுகெதர் அப்படின்னா அவங்களையும் கன்சிடர் பண்ணி சேர்ந்து படிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. இந்த ஐ வில் கிளாட் டு அப்படின்னு சொன்னோம்னா வச்சுக்கோங்களேன், ஐ வில் பி கிளாட் டு ஸ்டடி டுகெதர் அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நம்ம சொல்லிடுறோம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல அந்த பொலைட்னஸ் வந்து இல்லாமல் போயிடும். ஓகேங்களா, அப்போ வுட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பொலைட்டாக ஒரு விஷயத்தை ரெக்யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் வுட் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு, எஸ் வி ஷுட் டூ தட், மே வி ஸ்டார்ட் டுமாரோ. ஆம், நாம் அதை செய்ய வேண்டும். வி ஷுட் அப்படின்னாலே நம்ம என்ன சொன்னோம், ஒரு விஷயத்தை இந்த இதை பண்ணணும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஷுட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன்னா, ஐ ஷுட் பி அப்படின்னா நான் இதை பண்ண வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் அப்படிலாம் சொல்கிறதுக்கு ஐ ஷுட் அப்படி யூஸ் பண்ணுவோன்னு சொன்னேன். இப்போ இந்த இடத்துல வி ஷுட் டூ தட் அப்படின்னா நாம் அதை செய்ய வேண்டும். அடுத்து மே வி ஸ்டார்ட் டுமாரோ, நாளை தொடங்கலாமா, அதாவது பாசிபிளாக கொஸ்டின் கேட்குறாங்க, நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா, நம்ம என்ன பண்ணுவோம், மே ஐ கம் இன் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே வரலாமா அப்படின்னு கேள்வி கேட்போமா, அப்போ அதுக்கு ஆன்சர் வந்து வரலாம்னு சொல்லலாம், வர வேணாம்னு சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல மே வி ஸ்டார்ட் டுமாரோ, அப்போ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது அதுக்கு ஆன்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆன்சர் வரலாம், இல்லை வேணான்னு சொல்லலாம். ஓகேங்களா, அதனால தான் இதை பாசிபிலிட்டின்னு சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல மேன்றது ஹெல்பிங் வேர்ப், ஸ்டார்ட்ன்றது மெயின் வேர்ப், இது ரெண்டுக்கும் நடுவில் சப்ஜெக்ட் இருக்குது, அதனால இது கேள்வி வாக்கியம். ஓகேங்களா, அதுக்கு அந்த பொண்ணு டுமாரோ சவுண்ட்ஸ் குட், வில் வி மீட் அட் த லைப்ரரி அகைன், நாளை நன்றாக இருக்கும், மீண்டும் நூலகத்தில் சந்திப்போமா அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறாங்க மறுபடியும். இப்போ இதுலேயும் பாருங்கள், வில்லுன்றது ஹெல்பிங் வேர்ப்,
மீட்ன்றது மெயின் verb, ரெண்டுக்கும் நடுவில் சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. கேள்வி கேட்கணும் அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரக்சரை தான் ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எஸ் we can meet there. Might you have any preferences for the study hours? ஆம், அங்கே சந்திக்கலாம். அதாவது we can meet there, அங்கே சந்திக்கலாம் நாம. ஓகேங்களா? நாம அங்கே சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து might you have any preferences, அதாவது உங்களுக்கு, அதாவது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். might you have any preferences for the study hours? படிக்கும் நேரங்களுக்கு ஏதேனும் விருப்பத் தேர்வுகள் உள்ளதா? நான் ஏற்கனவே சொன்னேன்னா மே மைட் இதெல்லாமே அந்த பாசிபிலிட்டி. இப்போ இந்த இடத்துல மைட் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்ததுனால அந்த விருப்பம் வந்து இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்கணும், இந்த மாதிரி பாசிபிளாக கொஸ்டின் கேட்கணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ மே ஐ கம்மின் அப்படின்னு சொன்னோம்னா உள்ளே வரலாம், இல்லை வராமலும் போகலாம். ஓகேங்களா? அவங்க ஆன்சர் வந்து இப்போ வந்து நம்ம டீச்சர்கிட்ட கேட்குறோம், மே ஐ கம்மின் கேட்குறோம். அப்போ வந்து டீச்சர் வந்து உள்ளே வான்னு சொல்லலாம், வராத வெளியில் போ அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா? அப்போ இந்த இடத்துல மைட் யூ ஹேவ் எனி ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு கேட்கும்போது இதுக்கு வந்து ஆன்சர் வந்து எஸ்ஸாகவும் இருக்கலாம், நோவாகவும் இருக்கலாம். ஓகேங்களா? படிக்கும் நேரங்களுக்கு ஏதேனும் விருப்பத் தேர்வுகள் உள்ளதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எனக்கு விருப்பத் தேர்வு இருக்குது அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா விருப்பத் தேர்வு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, ஐ மைட் சஜஸ்ட் ஸ்டார்டிங் அட் 4 PM. டஸ் தட் சூட் யூ? மாலை 4 மணிக்கு தொடங்க பரிந்துரைக்கிறேன், அது உங்களுக்கு பொருந்துமா? இப்போ இந்த இடத்துல மைட் வந்து என்னவா இருந்திருக்குன்னா ரெக்வெஸ்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? அதாவது 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன், அதாவது அது வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? டஸ் தட் சூட் யூ அப்படிங்கும்போது இங்கே நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் யார்? ஒரே ஒரு சிங்கிள் பர்சன். ஓகேங்களா? அதனால் இங்கே இந்த ஹெல்பிங் வேர்பும் டஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இப்போ டஸ் தட் சூட் யூ அப்படிங்கும்போது இந்த இடத்துல டஸ் வந்து எதை குறிக்குதுன்னு பாருங்கள். அந்த 4 PM அப்படின்ற டைம் வந்து 4 PM அப்படின்ற டைமை வந்து டஸ்ன்னு சொல்லி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? டஸ் தட் சூட் யூ அப்படிங்கும்போது அந்த டைம் வந்து உனக்கு சூட் ஆகுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐ மைட் சஜஸ்ட் ஸ்டார்டிங் அட் 4 PM, அவங்க 4 PM சொல்லியிருக்காங்க. அடுத்து டஸ் தட் சூட் யூ அப்படிங்கும்போது அந்த 4 PM வந்து உனக்கு சூட் ஆகுமா? அப்போ அந்த 4 PMன்றதை வந்து இட்டுன்னு தானே சொல்லுவோம். அப்போ அந்த இட்டு வந்து ஒரு சிங்குலர் ப்ரொனவுன், அப்போ அதுக்கு நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வந்து டஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, எஸ் தட் டைம் ஒர்க்ஸ் ஃபார் மீ, தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், ஷால் வி கன்க்ளூட் அவர் பிளான்? ஆம், அந்த நேரம் எனக்கு வேலை செய்கிறது, அதாவது அந்த டைம் வந்து எனக்கு ஒர்க் ஆகும், அது வந்து எனக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், உங்கள் உதவிக்கு நன்றி. ஷால் வி கன்க்ளூட் அவர் பிளான், நாம் திட்டத்தை முடிக்கலாமா? இப்போ ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அடுத்து வந்து என்னென்ன பண்ணணும்ட்டு அந்த பிளானை வந்து கன்க்ளூட் பண்ணலாமா? கன்க்ளூட்னா முடிவுக்கு கொண்டு வரலாமா அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, சர்டைன்லி ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் ஸ்டடி செஷன்ஸ், மே தே பி ப்ரொடக்டிவ். கண்டிப்பாக, செர்டைன்லினா கண்டிப்பாக அப்படின்ற மாதிரி அர்த்தம். இப்போ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு அவர் ஸ்டடி செஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. லுக்கிங் ஃபார்வர்ட்னா வந்து அடுத்ததை நோக்கி. ஓகேங்களா? ஆவலோடு இருக்கிறது. இப்போது டோனிலாம் வந்து சொல்லுவார் பார்த்தீங்களா, இப்போ ஒரு மேட்ச் தோத்துட்டோம்னா வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் கேம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அப்போ லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படிங்கும்போது இது முடிஞ்ச அடுத்த விஷயத்துக்கு ஆர்வமாக இருக்கும், அடுத்த விஷயத்த நோக்கி ஆவலோடு இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறதுக்கு லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ இந்த பாருங்க, நமது படிப்பு அமர்வுகளை நான் ஆவலுடன் எதிர்நோக்குகிறேன். அப்போது அந்த ஆவலோடு எதிர்நோக்குகிறேன் அதை தான் வந்து லுக்கிங் ஃபார்வர்ட் டு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? மே தே பி ப்ரொடக்டிவ், அவை பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இங்கே ஆச்சரிய குறி போட்டு யூஸ் பண்ணியிருக்கோமா, அதனால் அது வந்து ப்ரொடக்டிவாக இருக்கட்டும். இந்த இடத்துல தே அப்படின்றது என்னென்னா நம்ம போட்ட அந்த பிளான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து தே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவனோட பதில் ஐ ஹோப் ஸோ டூ, வில் யூ லெட் மீ நோ இஃப் எனிதிங் கம்ஸ் அப், நானும் அப்படியே நம்புகிறேன், ஏதேனும் வந்தால் எனக்கு தெரியப்படுத்துவீர்களா? அதாவது ஏதாவது அப்டேட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு தெரியப்படுத்துவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது ப்ரொடக்டிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ப்ரொடக்டிவாக இருக்கட்டும்னு அப்படியே அந்த பொண்ணு சொன்னாங்களா? இப்போ ஐ ஹோப் ஸோ டூ அப்படிங்கும்போது நானும் ப்ரொடக்டிவாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன், எதிர்பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அடுத்து வேறு ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏதாவது அப்டேட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது வில் யூ லெட் மீ நோ இஃப் எனிதிங் கம்ஸ் அப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதேனும் வந்தால் எனக்கு தெரியப்படுத்துவீர்களா அப்படின்ற அர்த்தத்தில் கேட்டிருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அஃப்கோர்ஸ் ஐ ஷால் கீப் யூ இன்ஃபார்ம்டு, காண்ட் வெயிட் டு ஸ்டார்ட் ஸ்டடியிங் டுகெதர். அஃப்கோர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லலாம், நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படின்னு கூட சொல்லலாம், தாங்கள் கூறியபடியே
நான் உங்களுக்கு தகவல் தெரிவிக்கிறேன். ஒன்றாக படிக்க ஆரம்பிப்பதற்கு நான் ஆவலாக இருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஐ ஷால் கீப் யூ இன்ஃபார்ம்டு அப்படின்ற இடத்துல ஐ வில் கீப் யூ இன்ஃபார்ம்டு போட்டாலும் ஒரே அர்த்தம் தான். ஓகேங்களா? ஷால் வந்து நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் சொன்னேன், இது வந்து ஓல்டு இங்கிலீஷில் தான் வந்து தனித்தனியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஷால் யூஸ் பண்ணாலும் சரி, வில் யூஸ் பண்ணாலும் சரி கரெக்ட் தான். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஐ ஷால் கீப் யூ இன்ஃபார்ம்டு, காண்ட் வெயிட், அதாவது காத்திருக்க முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. காண்ட் வெயிட் டு ஸ்டார்ட் ஸ்டடியிங் டுகெதர். இந்த இடத்துல டு ஸ்டார்ட் அப்படின்றது ஒரு இன்ஃபினிட்டிவ். அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல, அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இதோட கான்வர்சேஷன் முடியுது. ஓகே, இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.